பிபிலி பிபிலி பிலி 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 ஒட்டால கலைக்கா ஒட்டால கலைக்கா திரும்ப திரும்ப புதுமை படைக்கும் பார்த்திபன் படங்கள் பார்த்திபன் படங்கள். நான் எந்த படத்தை பற்றி பேச போகிறேன்னு தெரியும். டீன்ஸ் பார்த்திபன் சாரோட படத்தை பற்றி தான் பேச போகிறேன். தமிழ் தேன் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இதை விட தலைப்பு வேறு எதுவும் அதுக்கு வைக்க முடியாது. அவர் எல்லாரும் சும்மாவே இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான படம்வாங்க. அவர் சொன்ன மாதிரியே வித்து ஆசமாக தான் இருக்குது. நம்ம யாருமே எதிர்பார்க்காத, நிஜமாலுமே இதுவரை வராத ஒரு இடத்த தொட்டிருக்காரு. பசங்களை வச்சு அவர் எப்படி கட்டி மேய்ச்சாருன்னு தெரியல. எல்லாரும் தயவுசெய்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. வசனங்கள் அவருக்கே உரிய பாணியில் அழகழகாக அங்கங்கே தெளித்து வச்சுருக்காரு. 6/3 இன்ச்சஸ்க்குள்ளே உலகமே வந்துருச்சு. இன்னும் இந்த நம்ம பெற்றவங்க என்னமோ நம்மளை இதை பண்ணாத அதை பண்ணாத, இது உனக்கு தெரியாது அது உனக்கு தெரியாதுங்கிறாங்க. 6 இன்ச்சஸ்க்குள்ளே ஹோல் வேர்ல்டே வந்துருச்சுங்கிறது இவங்களுக்கு தான் தெரியல அப்படின்றது. அந்த 13 பிள்ளைங்களுக்கும் எப்படி ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அது எப்படி மத நல்லிணக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. அதில் வந்து ஒரு சின்ன காதலும் அதில் வந்துருச்சு. நம்ம எதிர்பாராத ஒரு துறை அதில் கொண்டு வந்து புகுத்தியிருக்கார். இது வரைக்கும் நம்ம வந்து எந்த படத்துலையும் இந்த கோணத்தை பார்த்ததே கிடையாது. அதை நான் சொல்ல வேண்டான்னு இருக்கேன். ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் அப்படின்ற ஒரு அற்புதமான பாத்திரம். பார்த்திபன் எப்படி இதை யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. நம்ம நாட்டுக்கு நம்ம பசங்க அதை விட நல்லாவே பண்ணிடுவாங்க. இந்த படத்தோட நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேல்தட்டு மக்கள், அதுவும் மேல்தட்டு குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதுவும் நகரத்து குழந்தைகள். நாங்கள் ஒரு டீனேஜ் 10 பருவம் வந்த உடனே எங்களுக்கு எல்லாம் தெரியும். வி ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர். அதை நாங்கள் இன்னும் குழந்தைங்க இல்லை, எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லித்தர வேணான்னு ஏதாவது ஒரு சாகசம் படைக்கணும், அதில் வர சிலிர்ப்பு அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு துடிப்புள்ள பிள்ளைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அந்த ஐயன் காளைன்னு ஒரு பையன் நடிச்சிருக்கான். அவர் சொன்ன மாதிரி ஆசம் எங்கேருந்து அந்த பையனை தேடி பிடிச்சாரு. அவன் உள்ள ஒரு வித்தை போட்டு வச்சிருக்காரு. அந்த வித்து கண்டிப்பாக விருட்சமாக வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறைகள்னு பார்த்தா இந்த பாடல், அந்த பிபிலி பிபிலி பாடல் வந்து கடைசியாக வச்சிருக்காரு. அவருடைய புதுமையின் பாணியிலேயே வச்சிருக்காரு. ஆனால் பாதி பேருக்கு மேலே அரங்கத்துலேருந்து வெளியில் போயிட்டாங்க. நாங்கள் வந்து இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா இவ்வளோ குழந்தைங்கள வச்சு எப்படி தான் அந்த பாட்டை எடுத்து முடித்தாங்கன்னே தெரியல. அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க பாட்டு. அது எடுத்த விதம், அதனுடைய நடன அமைப்பு எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே எழுந்து போயிட்டாங்க. அதனால் அதை ஓப்பனிங் சாங்காக வச்சுருக்கலாம். அவருக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஓப்பனிங் சாங்காக வச்சுருந்ததை ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் ஓஹோன்னு இருந்திருக்கும். அது ஒரு குறைன்னு சொல்லலாம். ரெண்டாவது, அந்த பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் பயந்து கத்தி அலறி ஓன்னு ஓடுதுங்க. ஏதோ சாகசத்தை எதிர்பார்த்து போயிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அலறி அடித்து ஓடுதுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க பைத்தான் லாங்குவேஜ் படிக்க வேண்டிய பிள்ளைங்க, கம்ப்யூட்டரில் பைத்தான் பார்க்க வேண்டிய பிள்ளைங்கள நிஜமாலும் பைத்தானை ஒரு கண்ணாடி பாட்டிலை வச்சு உடச்சி குத்தி கிழிக்கிறது அவ்வளவு தைரியம் அந்த பிள்ளைங்களுக்கு எங்கேருந்து வந்தது? என்னதான் ஒரு நம்மளோட வந்த ஒரு நண்பரை காணோம்னு சொன்னால் கூட அது வயிற்றுக்குள்ளே இருக்கலாமோன்னு அதீத கற்பனை அந்த பிள்ளைங்களுக்கு இருந்தாலும் கூட ஒரு அவ்வளோ பெரிய மலைப்பாம்பை வந்து குத்தி கிழித்து அது வயிற்றுக்குள்ளேருந்து அது கொஞ்சம் அந்த பிள்ளைங்களுக்கு அதிகமாக தெரியுது. அதனால் அதை மட்டும், இது 2 குறைகள் தான் சொல்லலாம். அட்டகாசமான படம். திமிங்கலத்தை வென்ற நெத்தினிகள். நன்றி.